மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து தன்னுடைய படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வருது, ஆனால் மனசு அதுக்கு ஒத்துக்கல. என் தம்பி மாரி சொல்றத எனக்கு பிடிச்சிருக்கு. என் இளையவன் மாரி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த பயணம். எவ்வளவோ விஷயம். 3 படத்திலும் மாரி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, அதோட ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாதிசயம் கொண்டது. என்ன குணாதிசயம் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாரிக்குமான உறவை, நட்பை, அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த கேரக்டர். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் கர்ணனில் பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்னனில் பண்ண அந்த அரசியல்வாதி ஆகட்டும், இப்போ பண்ணியிருக்கிற அந்த காண்டிபன் எல்லாமே நெஞ்சுக்கு நெருக்கமானது. மாரியோடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நானும் விரும்புகிறேன். அப்புறம் துருவ், என்ன ஒரு கடும் உழைப்பு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான இது இந்த இடம் கிடைக்கும். துருவ், அனுபமா, ரஜிஷா, அப்புறம் லால் சார், அமீர், பசுபதி எல்லாருமே ரொம்ப இந்த படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பங்கு அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும். தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும். முக்கியமாக ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் பிரசன்னா மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நான் மறக்கல. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்தப்போ பிரசன்னா சார், நான் எனக்கும் திருநெல்வேலி தான் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். பிரசன்னாக்கு இந்த படத்திற்கு பிறகு பைசனுக்கு பின் பைசனுக்கு முன் பேசப்படுவார். இசையில் பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள், மனம் சார்ந்த பாடல்களை மறக்க முடியல. ஸ்பெஷலி எனக்கு தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த சாங் பிடிக்கும்? எல்லாமே ரெக்க டூ குட், எல்லாமே நல்லா இருந்தது. பின்ன மாரியை கேட்கவே வேண்டாம். என் தம்பி இசையமைப்பாளர்களோட கரெக்டாக உட்காந்து பாடல்கள் வாங்குறதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களை மிக காத்திரமாக ஷூட் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சில இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ரஹ்மான் ஆகட்டும், சனாவாகட்டும், எல்லாரோடையுமே பெஸ்ட் இதை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ரேர். அனுபவம் அதை அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஒரே மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அது சாத்தியம். வேற மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்போ அவங்க எல்லாரும் கூடயுமே தி பெஸ்ட் கொண்டு வர்றதுக்கு மாரியோடைய இதுதான். ரஞ்சித், அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தயாரித்ததில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.